இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலக்கு சாப்பிட்றதுக்கு எக் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க பசங்க. அதனால் எக் ரைஸ் வந்து செஞ்சு 2 பசங்களுக்கும் குடுத்துட்டேன். தம்பிக்கு மட்டும் எக் ரைஸ் வந்து ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு, ஒயிட் ரைஸ் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தனியாக எதுவும் கொடுத்து விடலை. குழிப்பணியாரம் தான் வந்து வச்சு செஞ்சு கொடுத்து விட்ருந்தேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால செஞ்சு கொடுத்துருந்தேன். பொரியல் இன்றைக்கி தனியாக எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்ததுனால சமைச்சிட்டு ஒர்க்கையும் பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால இப்போ ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருது. துணி துவைக்கிறது மொதல்பட்சம் எல்லா வேலையுமே முடிச்சிடுறேன். கொஞ்சம் மலைக்காமல் எழுந்திரிச்சோம் காலையில் அப்படின்னா, பசங்களுக்கு தேவையானதையும் செஞ்சுட்டு, நமக்கும் வந்து வீட்டு வேலை காலையில் சீக்கிரமாக முடிக்கிறதும் முடிஞ்சிருது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச்சு. சாப்பாடு, முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு குழிப்பணியாரம் செஞ்சுருந்தேன். சாயங்காலம் ஈவினிங் வரும்போது வேணால் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் கொடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.